இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹைசிஎம். எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹைசிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். எல்சிஎம் அப்படின்னா இப்போ 15,20க்கு எல்சிஎம்மும் பார்க்குறோம், ஹைசிஎம்மும் பார்க்குறோம். 15,20 ரெண்டுக்கு காமனாக 5 டேபிள் போடுங்க. 5 3 15, 4 5 20. அதாவது எல்சிஎம்னா இருக்கிற மொத்த வேல்யூ எடுத்து எழுதணும். 5 × 3 × 4, 5 3 15, 15 4 60 தான் எல்சிஎம். ஹைசிஎஃப்னா 5 3 15, 4 5 20. அதாவது இந்த மொத்த வேலையை எடுத்து எழுதக்கூடாது. ஹைசிஎஃப்னா காமன் ஃபேக்டர் மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ இது ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குன்னா 5, அந்த 5 மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ ஹைசிஎஃபோட வேல்யூ 5. இப்போ இதோட சம்மை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம் 32, 36, 45, 60, 80 ஆகிய எண்களில் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் யாதுன்னு காட்டிருக்காங்க. அதாவது மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் கேட்டால் அது எல்சிஎம் தான் அர்த்தம். இப்போ மொத்த இந்த இது கொடுத்துருக்க வேலைக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வேல்யூலாம் 32, 36, 45, 60, 80. இதுக்கு 2 டேபிள் போட்டு பார்க்கணும். 2 போட்டால் 1 2 1 2 2, 6 2 12. அடுத்தது 2 டேபிள் போட்டு பார்த்தா 1 2 2 மீதி 1 16, 8 2 16. அடுத்தது இதில் 2 டேபிள் வராது. அப்போ இந்த 45 அப்படியே கீழே எடுத்து எழுதணும். இதில் 3 2 6, இந்த 0 அப்படியே இறக்கணும். 4 2 8, அந்த 0 அப்படியே இறக்கணும். நெக்ஸ்ட் 2 டேபிள் போட்டு பார்க்கணும். 8 2 16, 9 2 18, 45 2 டேபிளில் வராது. அப்போ 45 அப்படியே கீழே எடுத்து எழுதணும். 30ல் 1 2 2, 5 2 10, 40ல் 2 4, 0 அப்படியே இறக்கிறணும். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் போட்டு பார்க்கணும். 5 டேபிள் இல்லை, 2 டேபிள் வந்தால் 2 டேபிள் போனேன்னா 5 டேபிள் போட்டிருக்கேன். 4 அப்படியே இருக்குங்க, 9 அப்படியே இருக்குங்க, 9 5 45, இதில் 3 5 15, 10ல் 2 5 10 அப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போட்டு பார்க்கணும். 3 போட்டாச்சு, அதை 4 அப்படியே இறக்கிட்டு 3 3s are 9, 3 3s are 9, 1 3s are 3, இது 2 அப்படியே இறக்கணும். இன்னும் 2 டேபிள் போட்டுப்பாங்க. 2 2s are 4, இந்த 3 அப்படியே இறக்கிறீங்க, இந்த 3 அப்படியே இறக்கிறீங்க, 1 அப்படியே இறக்கிறீங்க, 1 2s are 2. இப்போ 3 டேபிள் போட்டு பாருங்கள். 2 அப்படியே இறக்கிட்டு 1 3s are 3, 1 3s are 3, 1 1. இப்போ இந்த இருக்கிற மொத்த வேல்யூ எடுத்து எழுதணும். மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 வேல்யூ இருக்குது. அப்போ எல்சிஎம்னா மொத்தம் எத்தனை வேல்யூ வரணும்? 2 × 2 × அப்படி எல்லா வேல்யூ எடுத்தால் மொத்தம் 8 வேல்யூ வரும். இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். 2 2 4, 4 2 8, 8 5 40, 43 என்ன வரும்? 43 120, 120 120 மல்டிப்ளை பண்ணால் 240. 240 மேலே எடுத்து வச்சுக்கோங்க. 3 2 6. இப்போ இந்த 6ஆல் இந்த 240 மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 அப்படி எடுத்துக்கலாம். 6 4 24க்கு 4 மீதி 2, 6 2 12 + 2 14, 1440. அப்போ இதோட எல்சிஎம் என்னது? 1440. இதான் இதோட அந்த சம்மோட ஆன்சர். ரெண்டாவது சம் பார்க்குறோம். 12, 16, 24 and 36 வகுப்படும் ஒவ்வொரு முறையும் ஏழை மீதியாக தரக்கூடிய மிக சிறிய எண் யாருன்னு காட்டிருக்காங்க. மிக சிறிய எண்ணால நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். ஆனால் என்ன இந்த சமயம் என்ன டிஃப்ரெண்ட்னா 7, அதாவது 7வது நம்பரை மீதியாக தரக்கூடிய மிக சிறிய எண் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த வர ஆன்சரில் 7 ஆட் பண்ணணும். அதான் இந்த சம்மோட ஆன்சர். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 12 16 24 36. 2ஆல் போட்டு 6 2 12, 8 2 16, 12 2 24, 1 2 2, 8 2 16. இப்போ அடுத்து 2ஆல் போடும். 3 2 6, 4 2 8, 6 2 12, 9 2 18. இப்போ 3 டேபிளால் போடும். 4 3 3, இந்த 4 அப்படி எடுத்து எழுதிடணும். இந்த 6ல் எத்தனை டைம்ஸ் 3 இருக்குன்னா 3 6, 9ல் 3 3 9. அப்புறம் 10ஆக போட்டு 2 டேபிள் போடலாம். 2 4, 1 2 2, 3. இப்போ இதில் காமனாக எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற மொத்த வேலையும் எடுத்து எழுதணும். எல்சிஎம் ஈக்குவல் டு 2 2 4, 4 3 12, 12 2 24, 24 2 48, 48 × 3 தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். 8 3 24க்கு 4 மீதி 2 எடுத்து வச்சுக்கோங்க. 4 3 12 + 2 144. நமக்கு வர ஆன்சர் இது கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? மீதி 7 தரக்கூடியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீதி 7னா வர ஆன்சர் கூட 7 கூட்டணும். 144 + 7 151. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பார்க்குறோம்.
5x minus 10, 5x square minus 20. ஃபைன் எல்சிஎம் கேட்டிருக்காங்க இதோட. இப்போ இந்த 5x minus 10ல 5 காமனாக எடுத்துரும். காமனாக எடுத்தால் ஒரு டைம் தான் 5 இருக்குது, அப்போ ஒரு எக்ஸ். மைனஸ் 10ல் எத்தனை டைம்ஸ் 5 இருக்குது? 2, அப்போ x minus 2. இப்போ அதே மாதிரி இந்த 5x square minus 20ல் 5 காமனாக எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எத்தனை டைம்ஸ் 5 இருக்குது? 4. 4 5 20, அப்போ 4 போட்டுக்கணும். இப்போ இந்த இதில் அப்படியே இந்த 5x minus 2 அப்படி இருக்கட்டும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 2s are 4. இதோட வேல்யூ 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்புறமா என்ன எழுது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன போகிறோன்னா இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அதை நம்ம இந்த இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 5x minus 2 அப்படியே எடுத்து எழுதிடணும். 5 into a minus b a plus b தான் நம்ம ஃபார்முலா. அப்போ x minus 2 x plus 2ன்னு எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்ம இப்போ இந்த சம்மெல்லாம் நம்ம விரிவுபடுத்தியிருக்கோம். இதில் இருந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இன்னும் ஈஸியாக இருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க. இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் காமனாக என்ன இருக்குது? 5 into x minus 2 காமனாக இருக்குது. அப்போ 5 into x minus 2 காமனாக இருக்குது. மீதி என்ன வேல்யூ இருக்குது? x plus 2. இதுதான் இதோட எல்சிஎம். அதாவது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு மீதி இருக்க வேலையை எழுதி தான் எல்சிஎம். ஆனால் கைசிஎஃப்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்க வேலையை மட்டும் தான் எடுத்து எழுதணும். என்னது இருக்குது? 5 into x minus 2. இதுதான் இதோட கைசிஎஃப். கைசிஎஃப் வேறு, எல்சிஎம் வேறு. எப்பவுமே கைசிஎஃப் வந்து எல்சிஎம்மை விட சின்னதாக தான் இருக்கும். அடுத்து 4th சம். இரு சார்பகா எண்களின் எல்சிஎம் 5005 எனில் 5005 அதில் ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. அதாவது இரு சார்பகா எண்கள்னா அதாவது நம்மளுக்கு அதில் 2 நம்பர் கொடுத்துருவோம். 2 நம்பர்னு என்னன்னு தெரியாது. அதில் ஒரு நம்பர் மட்டும் 65, அதோட எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண் கண்டுபிடிக்கும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே அந்த வர நம்பர் வந்து ரெண்டுமே சார்பகா எண். சார்பகா என்னன்னா அதோட கைசிஎஃப் என்னதாக தான் இருக்கும்? 1 இருக்கும். அதாவது சார்பகனா ஒன்று சார்ந்து இருக்காது. ரெண்டும் சேம் டேபிளால் டிவைட் ஆகாத மாதிரி இருக்கும். அதான் சார்பக எண். அப்போ அதோட கைசிஎஃப் என்னதான் இருக்கும்? இப்போ நம்ம 2,3 இதோட இதை வந்து 2 வந்து 3 டேபிள் வராது, 3 2 டேபிள் வரும். அப்போ இதோட காமன் ஃபேக்டர் என்ன தான் இருக்கும்? 1. அப்போ கைசிஎஃப் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி எல்சிஎம் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துட்டாங்க 5005. இல்லை ஒரு எண் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எண் தெரியாது. அந்த ஒரு எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்னொரு எண் ஒய். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு கைசிஎஃப். இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது? 65 இன்ட்டு ஒய் நமக்கு தெரியாது. அதை அப்படி போட்டு எல்சிஎம் 5005 இன்ட்டு கைசிஎஃப் 1. நமக்கு என்ன வேலை? இப்போ ஒய் தான் தேவை. ஒய் எங்கே வச்சுட்டு 5005 டிவைட் 65. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பாருங்கள். 4 5 5 0 0 1 4 5 5 3 5 15. என்ன இருக்குது? 1001 டிவைட் 13. இதை டிவைட் பண்ணால் 13ல் எத்தனை டைம்ஸ்? 100ல் எத்தனை டைம்ஸ் 13 இருக்குன்னா 7 டைம்ஸ். மீதி 9 இருக்கும். அதாவது 7 டைம்ஸ் 7 13 91. 91ல் 100ல் 91 போனால் 9, அப்புறமும் 91 வருது. அப்போ 7. இப்போ இதோட ஆன்சர் 77. இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்குறோம். 5th சம்மும் இது ஒரு டிஃப்ரெண்ட் சம்மு. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் கைசிஎஃப் மற்றும் எல்சிஎம் விகிதம் காண்க. அதாவது இந்த 2 எண்களோட கைசிஎஃப் மற்றும் எல்சிஎம் விகிதம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இதோட கைசிஎஃப்பும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 18, 30. இதில் காமனாக என்ன போடலாம்? 2 போடுங்க. 9 2 18, 15 2 30. இப்போ இதுக்கு 2க்கு காமன் டேபிள் 3 போடலாம். 3 9, 5 3 15. இப்போ இதுக்கு காமனாக போட முடியாது. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் என்னது? இருக்கிற அத்தனை வேலையும் எடுத்து எழுதணும். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 போட்டாச்சு. என்ன வரும்? 2 3 6 6 5 30 30 3
அதாவது 3 5 15 15 3 45 45 2 90 இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த வகையில் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா வேலையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்புறம் கைசிஎஃப்னா கீழே இருக்க வேலையை எடுத்து எழுதக்கூடாது, சைடில் இருக்கிற வேலையை, அதாவது காமனாக இருக்க வேலையை 2 × 3 மட்டும்தான் எடுக்கணும். கீழே இருக்க வேலையை எடுத்து எழுதக்கூடாது. கீழே இருக்க வேலையை எடுத்து எழுதுனா எல்சிஎம் இல்லாமல் எழுதுனா அது கைசிஎஃப். இப்போ கைசிஎஃப் என்னது 6. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கைசிஎஃப் அண்ட் எல்சிஎம் விகிதம் கேட்டிருக்காங்க. விகிதம்னா என்னது? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? கைசிஎஃபோட வேல்யூ 6, ஈஸ்ட் விகிதம்னா ஈஸ்ட் போட்டு எல்சிஎம்மோட வேல்யூ 90. இதை ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட்டாக என்ன பண்ணால் ரெண்டுக்கு காமனாக 3 டேபிள் வரும். 3 6 3 9 இதுதான் அதோட விகிதம், ரேஷியோ. அதாவது ரேஷியோ. அதே மாதிரி அடுத்த இன்னொரு சம் பார்க்குறோம். P, Q இன் கைசிஎஃப் எக்ஸ். Q வந்து XY எனில் P, Q இன் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பருக்கு பதிலாக லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. P, Q அதோட கைசிஎஃப் எக்ஸு. Q வந்து கொடுத்துட்டாங்க, P என்னன்னு கொடுக்கல. ஆனால் அது Q இன் எல்சிஎம்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். S, Y = எல்சிஎம் இன்ட்டு கைசிஎஃப். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறக்கக்கூடாது. இப்போ நமக்கு அந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக P, Q எடுத்துக்கணும். இப்போ எக்ஸுக்கு நேராக P போட்டுக்கோங்க. Pயோட வேல்யூ எதுலையுமே கொடுக்கல. அப்போ அந்த P அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக Q இருக்குது. Qயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? XY. X × Y கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்சிஎம் நம்மளுக்கு கொடுக்கலை, அதான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கைசிஎஃபோட வேல்யூ எக்ஸ் போட்டாச்சா. இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ரெண்டு சைடு நம்பர் வந்து அந்த இந்த எக்ஸையும் அடி கொடுக்கலாம். இங்கே P இருக்குது, ஒய் இருக்குது. இதோட எல்சிஎம்மோட வேல்யூ அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை, PY. ஈஸியாக இருக்கா? எல்சிஎம்மோட வேல்யூ PY. இப்போ இன்னொரு சம் பார்ப்போம். 7th சம். இரு எண்களின் எல்சிஎம் 84, இவ்விரு எண்களின் விகிதம் 3:4 எனில் அவ்விரு எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ரேஷியோ சம் தான். அதாவது எல்சிஎம் வந்து 84 கொடுத்துருக்குறாங்க. எல்சிஎம் 84, ரேஷியோ அதாவது அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இப்போ ஒரு ஃபார்முலா உண்டு. இப்போ போட்டோம்னா இதே தான். X, Y X × Y எல்சிஎம் இன்ட்டு கைசிஎஃப். இப்போ எக்ஸும் ஒய்யும் அந்த நம்பரை தான் அதாவது நம்பர் என்ன கொடுக்கல, அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 3Xன்னு எடுத்துக்கணும். ஒய்க்கு பதிலாக 4, அதையும் 4Xன்னு எடுத்துக்கோங்க. எல்சிஎம் வேல்யூ வந்து 84 இன்ட்டு நமக்கு கைசிஎஃப் தெரியாது. கைசிஎஃப் தெரியாது, அதையும் நம்ம என்னது எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் அடி கொடுங்க. மீதி என்ன இருக்குது? 3 12X = 84. இப்போ கீழே எக்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த 12 அந்த சைடு பேர் 84/12. இப்போ 12 டேபிள், இப்போ 2 டேபிளால் கொடுங்க. 6 2 12, 4 2 8 42. 42ல் 42 / 6. இது 3 2 6, ஒரு 2 4, ஒரு 2 21/3. 1 3 3 7 3 21. இதோட ஆன்சர் 7. அதாவது எக்ஸோட ஆன்சர் தான் 7. அப்போ அவ்விரு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து 3Xன்னு எடுத்திருக்கோம், இதை 4Xன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த எண்கள் 3Xனா 7 3 21 21, 4Xனா 4 28. இந்த நம்பர் என்னன்னா 21, 28. அடுத்த சம் பார்க்கணும். இரு எண்கள் முறையே 96 404 அவற்றின் கைசிஎஃப் 4 எனில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அதை 2 எண் கொடுத்துருக்காங்க, அவற்றின் கைசிஎஃப் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஈஸி வந்து ஃபார்முலா அப்படி X × Y = எல்சிஎம் அண்ட் இன்ட்டு கைசிஎஃப். இதான் ஃபார்முலா. இல்லை XY ரெண்டு நம்பரையும் கொடுத்துட்டாங்க. 96 × 404 = எல்சிஎம் தெரியாது, கைசிஎஃப் என்னது 4. இந்த எல்சிஎம் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்போ 96 × 404 / 4. இதை அடி கொடுங்க. ஒரு நாள் 4 0, ஒரு நாள் 4. இப்போ 101 96ஆல் பெருக்கணும்.
இதுதான் எல்சிஎம். 4 6 6 0 1 6 6 1 9 9 0 1 9 6 9 6 இதுதான் எல்சிஎம். 9696 இதுதான் இதோட எல்சிஎம். நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். இரு எண்களின் மீப்பெரு வகுத்தின் மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரு எண்களோட காமன் ஃபேக்டர் வந்து 1, அந்த எண்களை என்ன சொல்லுவோம் நம்ம? சார்பகா எண்கள். என்ன ஆன்சர்? சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். 1 1 சார்ந்திருக்காது, சார்பகா எண்கள். அடுத்தது 10th சம் பார்ப்போம். 2 பகா எண்களின் கைசியப் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 பகா எண் இந்த சார்பகா எண்களோட கைசியப் என்னதான், அதாவது முன்னாடி உள்ள கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. கைசியப் என்னதான் இருக்குது? ஆன்சர் 1. கைசியப் என்னது? சார்பகா எண்களோட ஆன்சர் 1.